ஸ்வப்னா, ஸ்வப்னா எங்க போயிட்ட? அந்த மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்து தாயே. ஸ்வப்னா, அந்த அந்த பெட்டி மேல இருக்கு பாரு. சீக்கிரம் பா. யார் நீங்க? என் பேர் காசி. நான் சென்னையிலேருந்து வரேன். மிஸ்டர் மூர்த்தி வீடு இதுதானே? இதுதான். அப்பா வெளியில போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. ஆர்த்தி எடுத்துக்கங்க. தேங்க்யூ. உட்காருங்க. உங்க அப்பா இல்லாத போது நீங்க தான் கிளாஸ் எடுப்பீங்களா? என்ன கிளாஸ்? தமிழ் சொல்லி கொடுக்குறது. சரியா போச்சு. நீங்க வீடு மாத்தி வந்துட்டீங்க. அது பக்கத்து வீடு. அவர் பேரு கிருஷ்ணமூர்த்தி. ஓ சாரி. பரவாயில்ல. அப்ப மஞ்சப்பொடி எடுத்து கொடுத்தது நான் தான். இல்லை, வீட்டில் வேற யாரும் இல்லைல்ல. என்னம்மா, யார் இவரு? இல்லப்பா, இவரு கிருஷ்ணமூர்த்தி சார் வீட்டுக்கு வந்த கெஸ்ட். தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரணும்னு இருக்க போல் இருக்கு. அதான் வந்திருக்கீங்க. வரங்க. சரிங்க. காசி, காசி. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. டேய், ஏண்டா உன்னை எப்ப வர சொன்னா நீ எங்கெல்லாமோ சுத்திட்டு வந்து இப்ப வந்து தட்டிட்டு இருக்கிற? டேய் முட்டாள், மூர்த்தின்னு சொன்ன கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன? பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு. என்ன நீ இவ்வளவு லேட்டா வர? டேய், எனக்கு இப்போ எதுக்கிட்ட இந்த பொண்ணு பாக்குறது இல்ல. அண்ணா சரி வா. வாங்க. எனக்கு என்ன நடக்குமான்னு கவலைப்படுறதுக்கு நீ ஒருத்தன் போதாதா? இதுக்கு இன்னொருத்தர் வேற வரணுமா? அண்ணா, நீ சமைக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்சம் சும்மா வரியா? வரதட்சணை இல்லாமையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களா? ரொம்ப சந்தோஷம். இது என் பெரிய பொண்ணு, ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா. வணக்கம். ஆமா, பொண்ணு போட்டோவை நீ பார்த்திருக்கிய? வெளியில பிடிக்காத மாதிரி இருந்த. எங்க பொண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உங்க பொண்ணு எனக்கு மனைவியா இருக்கிறத விட என் தம்பிக்கு தாயா இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப என் பொண்ணு குழந்தைய பெத்துக்க கூடாதா? காலம் பூரா உங்க தம்பிக்கு அம்மாவா இருக்கணுமா? இது என்னங்க நியாயம்? இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சரி வராதுங்க. எனக்கு தான் குழந்தை இல்ல, என் தங்கச்சியா குழந்தை பெத்துக்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய பையனை குழந்தையா பாத்துக்க சொன்னா எப்படி? ஒரு நிமிஷம். இப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னு நீங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவர் தம்பிக்கு தாயா இருக்கணும்னு சொன்னாரு. அப்படின்னா தாய் மாதிரி நல்லா பாத்துக்கணும்னு தானே அர்த்தம். உங்க பொண்ணு குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு சொல்லலையே. கூட பிறந்த தம்பி மேலேயே இவ்ளோ அன்பு வச்சிருக்காருன்னா பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு அன்பா இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி நல்ல மனுஷன் புருஷனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க பேர் என்ன? ஹேமா. உங்க பேரு? மீனா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?
வெல்கம் அண்ணி. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். சாரி அண்ணி, இங்க ஆர்த்தி எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல. எல்லாமே நான் தான். அண்ணி, இன்னிலேருந்து நான் தான் உங்களுக்கு மாமியார். அவனுக்கு அம்மாவா இருக்கணும்னு சொன்னேன்ல, அதை கன்ஃபார்ம் பண்றான். ஆமா, இங்க சாமி ரூம் எங்க இருக்கு? இப்படி ஒரு அன்பான குடும்பத்துக்கு மருமகளா இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்ன இதெல்லாம்? என்ன? டேய், என்னடா ஆச்சு? அண்ணே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. நமக்கும் ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. என்னடா கண்ணா? என்ன இது குழம்பு? அதான் ஒரு தகராறு. எதிரில் இருந்தவன் திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டான். நெஞ்சில பட வேண்டியது கையில பட்டுடுச்சு, அவ்வளவுதான். ஐயோ, அவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அது பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன். ஆனா இன்னொரு புல்லட் டைரக்டா ஹார்ட்ல பட்டுடுச்சு. பாக்குறதுக்குள்ள உள்ள பூந்துடுச்சு. என்னால தப்பிக்கவே முடியல. அப்புறம் என்னாச்சு? புது உயிர் வந்துச்சு. வலிக்கலையா? வலிக்குது, ஆனா சுகமா இருக்கு. அந்த புல்லட்டை உள்ள பத்திரமா வச்சிருக்கேன். எந்த ஆபரேஷன் பண்ணாலும் வெளியே எடுக்கவே முடியாது. எடுக்கவும் மாட்டேன். கடைசி வரைக்கும் அந்த புல்லட் என் கூட தான் இருக்கும். மொத்தத்துல அது ஒரு அழகான புல்லட். ஏய் திருடா, என்னதானே சொல்றீங்க? என்னதானே? என்னதானே? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. இதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் தம்பியை யாரு பார்த்துப்பாங்கன்னு பயமா இருந்தது. இப்போ இல்லை. என் பொண்டாட்டி நீ இருக்க. நன்றி. சரி, உங்க தம்பி எதை ஆசைப்பட்டாலும் நீங்க செய்வீங்களா? ஆமா, ஏ இல்ல, அவன் விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமா? ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அத சொல்லு முதல்ல. எந்த ஊரோ யாரோ பேரோ நீதான் யார் எவளோ என் காதலியா என் மணப்பெண்ணா எங்கோ நான் பார்த்தேன். நீ இங்கே நான் அல்லவா, அடையாளம் தெரியவில்லை. மீசை என்னும் பேனா உன்மேலே கதை தீட்டும். முத்தம் என்னும் சாவி வைத்து உன்னை திறப்பேனே. போர்வை என்னும் போர்க்களத்தில் சாய்வோம் சுகமா. எந்த ஊரோ யாரோ பேரோ நீதான் யார் எவளோ. உன்னை நீ எவனோ?
இரண்டு கண்கள் பார்த்தால் விழி சேர்ந்தால் அது காதல். இரண்டு கைகள் சேர்ந்தால் விரல் கோர்த்தால் அது வாழ்க்கை. இரண்டு இதழ்கள் மோதி நின்றால் முத்தப்பூ பூக்கும். இரண்டு ஜீவன் கலந்ததென்றால் கை மேல் கவிதை. எந்த ஊரோ யாரோ பேரோ நீதான் யாரெவளோ. என் காதலியா என் மணப்பெண்ணா எங்கோ நான் பார்த்தேன். நீ இங்கே நான் அல்லவா அடையாளம் தெரியவில்லை. ஏய், வந்து பாருன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லி அனுப்புறது? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆ? என்ன நான் சொன்னது உன் மண்டையில ஏறல? உன் வீடு எனக்கு வேணும், அவ்வளவுதான். எங்க அண்ணன் யாருன்னு தெரியும்ல, ரவிபாயோட ஆளு. இந்த விஷயம் அவர் காதுக்கு போச்சு, இந்த காலனியே இருக்காது. கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு மரியாதையா பத்திரத்துல கையெழுத்து போட்டு போ. கவர்மெண்ட் வேல்யூ படியே 15 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும். அது போய் வெறும் 15,000 ரூபாய்க்கு கேக்குறீங்களே, இது நியாயமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரேட்டு தானே நீ வாங்கின. சரி, உன் பேர் என்ன? சுந்தரமூர்த்தி. 20 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி தான். பாத்தியா, பேர் மாறல, பணம் மட்டும் மாறுமா? நான் வேலையில இருந்து ரிட்டையர் ஆனவன். இந்த வீட்டை வித்து தான் என் பொண்ணு கல்யாணத்தையும் நான் நடத்தணும். வாங்கப்பா போயிடலாம். இல்லப்பா, யாருப்பா நீ? ஏன் இப்படி செஞ்ச? எங்களை காப்பாத்துங்கன்னு நாங்க யாராவது உன்னை கேட்டோமா? வந்தமா வேலை செஞ்சுட்டு போனமான்னு இல்லாம அவங்க மேல கைய வச்சுட்ட. என்ன சொல்றீங்க? நீ இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு போயிருவ. அவங்களுக்கு கோவம் வந்தா இந்த காலனியை நெருப்பு வச்சு கொளுத்திடுவாங்க. இத பாருப்பா, இங்க ரவுடிங்க வச்சதுதான் சட்டம். அவங்க என்ன அராஜகம் செஞ்சாலும் அதை நாங்க பொறுத்துக்கணும். அது எங்களோட தலையெழுத்து. 10 பைசா சம்பாதிக்கிறதுக்காக ஊரை விட்டு உறவை விட்டு வயிற்று பழைப்புக்காக இந்த பம்பாய்க்கு வந்தோம். அது உனக்கு பிடிக்கலையா? நம்மளுக்கு நடிச்சிட்டாளா?
யாரு 10 பேர் அடிச்சிட்டானா? சரி சரி, நான் அண்ணன் கூட இருக்கேன், அப்புறம் பேசுறேன். போன் வை. யாரா போன்ல? தாராவில என் ஆளுங்களை யாரோ ஒரு தமிழ் அடிச்சிட்டானா, அதான். நமக்கு தெரியாம தாராவில 10 பேர் அடிக்கிற தமிழை யாரா? யார் அது? சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கணும், ஆனா எல்லாரும் தப்பா பேசிட்டாங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க. ரவிபாய் ஆளுங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்கன்னா எல்லாருக்கும் பயம். உங்களுக்கு? எனக்கும் தான். எவன்டா எங்க ஆளுங்களை அடிச்சது? மேல இருக்கான். ஐயோ, ரவிபாய் ஆளுங்க வந்துட்டாங்க. நீங்க போயிடுங்க ப்ளீஸ், போயிடுங்க. எங்க ஆளுங்களை அடிச்சவன் எங்க இருக்கான்? சொல்றா. அது அவன்தான். நீங்க போங்க, நீங்க போங்க. டேய், இவன் தானா? யாரா நீ? யாரா நீ? எங்க இருந்து வந்திருக்க? உன் பேர் என்ன? நீ என்ன பெரிய பருப்பா? டேய், இவனை பார்த்தா பயந்தீங்க? இவனை பார்த்தாடா பயந்தீங்க? யாரையும் சாதாரணமா நினைக்காத. நான் அந்த ரவிபாயை பார்க்கணும். அங்கே கூட்டிட்டு போ. உன்னை உயிரோட விட்டுற. நாயுடு, எப்படி? மஸ்த். குறி தப்பல, நான் குறி வைக்கல. சொல்லு. யார் நீ? என் பேர் காசி. உங்க ஆளுங்களை அடிச்சிருந்தாண்டா. நான் யாருக்காக அடிச்சேனோ அவங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவங்களுக்கும் நான் யாருன்னு கூட தெரியாது. எனக்கு தப்புன்னு பட்டுச்சு, அடிச்சு. அதுக்காக பழி வாங்கணும்னு நினைச்சா அவங்கள ஒன்றும் செய்யாது. என்ன சுடு? எனக்கு நீ யாரும் கிடையாது. இந்த மாதிரி ஆளுதான் எப்போ உங்க பக்கத்திலே இருக்கணும். நீ என்கிட்ட வேலைக்கு சேர்றியா? என்ன வேணாலும் செய்யறேன். ஆனா இனி எதுக்காகவும் அந்த காலனி ஜனங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன நம்பணும். நம்பாத இடத்துல நான் வேலை செய்ய மாட்டேன். என்கிட்ட வேலை செய், உன்னை நான் நம்புறேன். டேய், தாராவில இருக்க நம்ம இடத்துல காட்சி தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்கண்ணே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மஸ்து. வாங்க. ஹேய், என்ன மறுபடியும் இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? இங்கே தான் உங்களை ரவிபாய் தங்க வைக்க சொன்னாருண்ணே. ஓ,